நம்ம பேச போற டாபிக் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, கரெக்ட் தான். நீங்க நினைச்சது அதே டாபிக் தான். பஹல்காம் டெரர் அட்டாக். இந்த அட்டாக் வந்து எங்க நடந்துச்சுன்னா பாகிஸ்தான்ல காஷ்மீர்னு ஒரு பிளேஸ் வந்து நடந்துச்சு. இந்த அட்டாக் மூலமா நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வந்து பல அதிர்ச்சிகள் ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த அட்டாக்ல நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறதுனால பல அதிகாரிகள் வந்துட்டு தன்னோட தூக்கத்தையும் தன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு வந்துட்டு நம்மளுக்காக வந்து நாட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க. அட்டாக்ல 3D மேப்பிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், சிசிடிவி கேமரா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து 3D மேப்பிங் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால அது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சிசிடிவி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பப்ளிக் லொக்கேஷன், அதாவது வந்துட்டு மக்கள் வந்து நடமாடும் இடம், அந்த இடத்துலையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு இடம் என்னன்னா, இந்த லொக்கேஷனை விட்டுட்டு இன்னொரு லொக்கேஷனுக்கு போகிற இடம், அதாவது டிரான்சிட் பாயிண்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். அந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து சிசிடிவி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதனாலேயே நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆன தீவிரவாதிகள் 2 பேரும், அது வந்துட்டு அவங்களே விசாரணை வந்து நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கோம். அதுலேயும் அவங்ககிட்டயும் அவங்க நிறைய இந்திரவாதம் நடந்த அந்த பிளேஸ்ல வந்துட்டு அந்த எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து அந்த டவர் மூலியமா ஏதாவது ஃபோன் கால்ஸ் ஏதாச்சும் வருதா அப்படிங்கிற மாதிரியும் அதிகாரிகள்லாம் வந்துட்டு விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. புகை விட்டு புகையா வந்து தப்பிக்கிறாங்க, அதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அது காடு அந்த மாதிரி இடத்துல இருந்ததுனால அவங்க வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமா வந்து டெரரிஸ்ட்டை வந்து நெருங்கிடவே முடியாது. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து நம்மளுக்கு வந்துட்டு தெரிய வந்திருக்கு. அதாவது அஸ்மி முசா அண்டு அலிபாய், 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர்த்துல இறந்தவங்க வந்து அந்த 2 பேர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல வந்து ஐஎஸ்ஐ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் உளவுத்துறைன்னு சொல்லுவோம். அவங்க வந்துட்டு பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பங்களாதேஷ் அவங்க வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னா, சீனாவை வச்சு இந்தியா வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களும் யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ற நேரத்துல இந்தியா வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த நேரத்தில் நம்ம அட்டாக் பண்ணிட்டு ஒரு 7 ஸ்டேட் இருக்காங்க. 7 ஸ்டேட்டை அதை வந்து நம்ம கைப்பற்றணும்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா வந்து எப்படின்னா நம்ம இந்தியா வந்து அட்டாக் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா அது வந்து பங்களாதேஷ்க்கு வந்து தெரியும். இந்த நேரத்துலையும் காங்கிரஸ், அதாவது சிடபிள்யூசின்னு சொல்லுவோம், காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டின்னு சொல்லுவோம், அவங்க வந்துட்டு நம்மளுக்கு அதாவது இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்தியாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காங்கிரஸ் நம்மளுக்காக இந்தியாவுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. சேட்டலைட் வந்து ஆக்டிவாக இருந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. பஹல்காம் எதுக்கு வந்து அட்டாக் நடந்துச்சு அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் வந்துட்டு அமைதி நிலைக்குலையணும். அதாவது பஹல்காம் அட்டாக் பண்ணால் ஜம்மு காஷ்மீர்ல வந்துட்டு அமைதி நிலைக்குலையும். அப்படி அமைதி அவங்க நிலைக்குலைஞ்சதுன்னா இந்தியாவுக்கே அமைதி நிலைக்குலைஞ்ச மாதிரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் அவங்க வந்து அட்டாக்கே வந்து மேற்கொண்டிருந்தாங்க. ஜெய்.